வாங்க வாங்க, எங்கள் அத்துக்கு வந்துட்டேல, நல்லா இருக்கேல. நான் உங்களை தான் நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் யாரும் என்ன நினைக்கிற மாதிரியே தெரியல. சரி விடுங்க, பொழுது இருந்துருச்சு, போய் சாப்பாடு செய்யணும். சாப்பாடு செய்யறதே பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. சமைக்க தெரியாதுன்னு வெளியிலையும் சொல்ல முடிய மாட்டேறது. என்னத்தை செய்யறதுன்னு தெரியல. எவ்வளோதான் யோசிக்கிறது, எவ்வளோ யோசித்தாலும் நம்ம செய்ய போகிறது என்னமோ இட்லியோ உப்புமாவோ தான். அது ரெண்டில் என்னத்தை செய்யறதுன்னு பெரிய தலைவலியாக போயிடுது எனக்கு. அம்மா அம்மா, என்ன சொல்லுடி, காலையிலேயே கிச்சன் பக்கம் வராது. நான் ரொம்ப என்னென்ன டிஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். நான் குழம்பு போயிடுவேன்னு வந்துட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காலையிலே உள்ளே வந்துட்டு அம்மா அம்மான்னு உயிரை எடுக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. என்னது, என்ன டிஷ் பண்ண போகிறேன்னு உனக்கு குழப்பமாக இருக்குதா? நாங்கள் தான் இன்றைக்கி இட்லியோ உப்புமாவோன்னு பொழுது விரிஞ்சு பொழுது போனால் அதே தலைவலியாக போயிடுதுன்னு நினச்சிட்டு வரோம். உனக்கு இது ரெண்டில் என்ன பெருசாக குழப்பம் வந்தது? நீ போய் பாரு, வெளியில் உள்ள ஆத்திரையெல்லாம் போய் பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, அவங்க அம்மா பீஸா செய்கிறா, கேக்கு செய்கிறா, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. அச்சோ, நமக்கு ஒன்றும் தெரியலன்றது அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுத்து போல இருக்கே. இருந்தாலும் நம்ம ஒத்துக்கப்படாது. சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஒத்துந்தோ ஊரை தண்டனை கட்டி அடிச்சிடுங்க. என்னத்தை தான் யோசிக்கிறேன்னு தெரியல. அப்பப்போ நீ மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கே தவிர வெளியில் பேசுறதே கிடையாது. அம்மா இன்னும் நீ சமைக்கிறியா? அதெல்லாம் உடம்புக்கு சமாளிக்க மட்டும் தெரிஞ்சுக்காருமா. உனக்கு இட்லிக்கு எவ்வளோ மாவு பக்குவமாக அரைக்கணும்னு உனக்கு தெரியுமோ? என்ன கேட்குன்றது பெரிய விஷயமா? எல்லா மாவையும் ஒன்றா கொட்டி கிண்டி வேக வைக்க எனக்கு தெரியாது. உன் உடம்பு ஆரோக்கியத்துக்காக தான் நான் பார்த்து இட்லியும் உப்புமாவுமாவே செஞ்சு போடுறேன். என்ன போய் இப்படி பேசுறியே? எப்படி தான் நம்ம மனசில் நினைக்கிற அத்தனையும் கண்டுபிடித்து தொலைகிறோ பிசாசு. அத்தனையும் மனசுக்குள்ளே போய் படித்தது மாதிரி அப்படியே ஒப்பிச்சு தொலைகிறது. என்ன நீ திரும்பி யோசிக்கிற? நீ மனசில் நினைக்கிறதும் ஒன்று தான், வெளியில் வாயை விட்டு சொல்கிறதும் ஒன்று தான். அப்பட்டமாக வெளியில் எல்லாருக்கும் தெரியும் உனக்கு இட்லியும் உப்புமாவும் தவிர வேறு எதுவும் பண்ண தெரியாதுன்னு. இன்றைக்கி ரெண்டில் என்னத்தை பண்ணி தொலைய போகிறேன்தாம்மா நானும் கேட்கறதுக்கு வந்திருக்கேன். அப்படிலாம் பேசக்கூடாது குழந்தை. உன் உடம்புக்கு உளுந்து எவ்வளோ நல்லது, அரிசி எவ்வளோ நல்லது. இதெல்லாம் பக்குவமாக ஊற வச்சு அரைச்சி அதை இட்லியாக வாத்து நோக்கு சுட தரேன்னா இல்லையா? அதை தான் எப்படி சூடாக தரதா, இல்லை இட்லியாகவே உப்புமாவாக செய்கிறதா, இல்லை தனியாக உப்புமா செய்கிறதா? இதில் எவ்வளோ டிஷ் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓஹோ, இப்போ நீ புதுசாக கற்றுட்டு இருக்க ட்ரெஸ்ஸு பேர் வந்து இட்லி உப்புமா. இது வரைக்கும் வந்து ரவை உப்புமா பண்ணி உசுரை எடுத்துகிட்டு இருந்தது பத்தாதுன்னு இப்போ இட்லியில் வேற உப்புமா கிட்டலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நைட்டு இட்லி எதுவும் மீந்துருத்தா என்ன? ஆமாண்டி குழந்தை, நீ சரியாக சாப்பிட்றதே இல்லை. உடம்ப பார்த்து ரொம்ப இழைச்சி போயிடுதும். என் கைப்பக்குவத்தில் இட்லியும் உப்புமாவும் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் அசந்து போயிடுவேன். அது என்னவோ தெரியல, உனக்கு மட்டும் பிடிக்கவே மாட்டுறது. நானும் டிசைனாக தான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த இட்லி எப்படி ஊற்றலாம், வேறு என்ன ஷேப்பில் ஊற்றலாம் அப்படின்லாம் நானும் யோசிச்சு தான் உனக்கு நான் செஞ்சு தரேன். அப்படியே நீ என்னவோ தெரியல சாப்பிடவே மாட்டேன். ஊற்றுறது இட்லின்னு முடிவாயிடுச்சு. அதை நீ என்ன ஷேப்பில் ஊற்றுனா என்ன, ஊற்றலைன்னா என்ன, ஏதோ ஒன்று ஊற்றி எடுத்துடுவோம்மா, கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு. ஏண்டி அவசரப்படுற? ஸ்கூலாக வச்சுருக்கா, வெறும் ஆன்லைன் கிளாஸ் தானே, அடியில் வச்சு தின்னா போகிறது. இதுக்கு ஏன் பறக்கிற? அவள் பாட்டு அங்கே நடத்திட்டு இருக்க போகிறா, நீ பாட்டு அடியில் பிளேட்டை வச்சு தின்னுட்டு போ. கிளாஸ்லேயே நாங்கள்லாம் அதெல்லாம் செய்வோமாக்கோம். உனக்கே தெரியாமல் உன்னை பற்றி அடிக்கடி உளறிடுறம்மா நீனு. இருந்தாலும் கிளாஸில் வச்சு தின்னு இருக்க பாரு. உன்னெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அம்மாவை ரொம்ப புகழாதடி கண்ணு. அம்மாவுக்கு எதுக்கு புகழ்ந்தாலே பிடிக்காது, உனக்கு தெரியுமோ இல்லையோ? சரி நீ ஆள விடுமா, நீ ஊற்றுற இட்லியை நேரத்தோட ஊற்றி கொடுமா. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சதுலேருந்து நீ தான் கொண்டாட்டம் போடுற. நான் அறக்க பறக்க காலையில் எழுந்து அவளுக்கு முன்னாடி போய் இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து வீடும் ஸ்கூலு மாதிரியே ஆயிடுத்து எனக்கு. ஆனால் நீ சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் தூங்குற, 10 மணிக்கு சாப்பாடை கொண்டாந்து அடியில் நுழைச்சி தின்னுடின்னு என்னை போட்டு படுத்துற. நான் அவளை பார்க்குறதா இட்லியை பார்க்குறேன். இட்லியை பார்க்கறதுக்கு நான் கிளாஸே பெட்டர்னு தோன்றது எனக்கு. அப்படிலாம் வெறுப்பாக பேசாதடி குழந்தா. உனக்காக இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக வேறு ஏதாவது சட்னி மட்டும் யோசிச்சு செய்கிறேன். அம்மா அப்படி எல்லாமே தெரியும், இருந்தாலும் உடம்புக்கு கெடுதி. அதனால தான் நான் உனக்கு எதுவுமே செய்யாது இல்லடி குழந்தை. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நீ போய் கிளாஸுக்கு ரெடியாகும், பல்லையாவது விளக்கிட்டு போய் உட்காருடி. பாவுண்டி, மூஞ்சை மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு ஒரு பட்டையை போட்டுட்டு உட்காரு. அப்போ தான் குளிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆமாம்மா, கரெக்டாக சொன்னேன். மூஞ்ச கழுவும் நினைக்காது. போய் கரெக்டாக நேற்று அப்படியே கேட்டு விட்டா என்ன எல்லாரும் தூங்கி ஏஞ்சி வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு பக்குன்னு ஆகிடுது. போய் மூஞ்ச மட்டுமாவது கழுவிட்டு மேலே ஒரு பட்டையை போட்டு உட்காந்தாதான் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலில் இருக்க மாதிரியே அவருக்கும் தோணும். பாவம் இல்லையா மிஸ்ஸும்? போடி குழந்தை, போய் நீ ரெடியாகும். நான் உனக்கு இட்லி சுட எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், எவ்வளவு பேசினாலும் அந்த இட்லியை மட்டும் விடவே மாட்டேன். நான் கிளாஸுக்கு போய் ரெடி ஆகிறேன். மூஞ்ச கழுவணும், பல்லு இன்னைக்கு விளக்கணுமா என்ன? சரி பார்ப்போம். வாடா வருமா என்ன? கம்ப்யூட்டரில் தானே பேசிட்டு இருக்கா. சரி பார்ப்போம். என்னத்த சொல்கிறது, வீடு வர ஸ்கூல் மாதிரி ஆகிடுது. ஸ்கூலுக்கு பயந்துட்டு வீட்டில் இருந்தால் வீடும் ஸ்கூல் ஆகிடுது. இங்கேருந்து பயந்துட்டு எங்கே ஓடுறதுன்னே தெரியல. நான் தான் காலையிலேயே வந்து உட்காந்துருக்கணும், இன்னும் ஒருத்தவங்களையும் காணும். சரி இங்கேயே உட்காந்துருக்கும், வெளில போய் மட்டும் என்னத்தை பண்ண போகிறோம். அம்மா சாப்பிட கொண்டு வா சீக்கிரம் எதையாவது. மிஸ் கொண்டாந்து மூஞ்ச காட்டின உடனே தான் நீயும் கொண்டாந்து தட்டு நீட்டு. டெய்லி நான் அவர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கு. அம்மா சாப்பாடு எங்க? சீக்கிரம்
கூட மிஸ் வந்தோடனே நீ ஒன்னாவது தட்ட மூச்சுக்கு நேரம் நீட்டி மாட்டி முன்னே டெய்லி நீயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. கேட்டா அவ இது வரைக்கும் தூங்குனா நான் தான் முன்னாடி எழுப்பி விட்டு பார்த்தேன் எந்திரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போறேன். நீ தூங்குறது வெளியில யாருக்கும் தெரிய மாட்டேதாக்கும். ஏண்டியம்மா கண்ணை என்ன புடவையில வச்சுட்டு இருப்பேன். நீ தான் இட்லியும் தோசையும் உப்புமாவும் நோக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்னு பக்கத்து மாமிட்ட போய் என்னமோ பீஸாவே என்ன கருமமா செஞ்சு வச்சிருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். காஃபி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அதை எடுத்து தின்னு பாரடி எப்படி இருக்குன்னு. அப்புறம் தான் உனக்கு இந்த இட்லியோட உப்புமாவோட அருமை புரியுமாக்கும். என்னது வர வர சாப்பாடுலாம் கூட நீ கடை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிற என் நிலைமை. ஏண்டி உண்மையா போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். நான் தானடி போய் வாங்கிட்டு வரேன். நோக்கு என்னடி பிரச்சனை? ஏண்டி என்ன படுத்துற? எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் திங்க மாட்டாதுங்க. என்னத்த பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரி நீ சத்தம் போடாம முதல் இந்த இடத்த விட்டு கிளம்பு. மிஸ் வந்துட்டானா என்ன குடும்பத்தோட ஃப்ரேமுக்குள்ள வந்து நிக்கிறீங்கன்னு என்னையே திட்டுறான். அதுக்கு இல்லடி குழந்தை, நானும் அழகா இருக்கேனோ இல்லையோ அதில் வந்து பார்த்தா எல்லா பேரண்ட்ஸும் பாப்பா இவங்க அம்மாவை பாரு எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அதுக்காக தான் நானும் சும்மா குதிக்க மதிக்கும் போயிட்டு இருக்கேனாக்கும். இல்லைன்னா நேற்று என்ன உனக்கு தான் பெருமை நான் வந்து நிற்கிற தொட்டு. அம்மா தயவு செஞ்சு போயிடுமா. உன்னோட அறிவியை தாங்கிறதுக்கு இந்த கிளாஸே எவ்வளவோ பெறவாளன்னு தோணுதுமா. எனக்கு என்னை விட்டுருமா. இந்த இரவு பீஸாவை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடு. நீ போட்ட உப்புமாவே கொண்டாந்து போடும். என்ன எத்த பக்கம் இப்படி சொல்லிவிட்டா? இந்த பீஸாவும் நான் செஞ்சதாக்கும் நம்பிட்டாலோ? நமக்கு தெரியாதுன்றது நம்மளோடைய போகட்டும். சரி எப்படியோ நம்மனா சரி அதை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இவளுக்கு வழக்கம் போல உப்புமாவை கொண்டாந்து கொட்ட வேண்டியதான். சரிடி அம்மா நான் போகிறேன். மதியான சாப்பாடு ரெடி பண்ணணும். என்னது மதியான சாப்பாடா? வழக்கம் போல் அந்த சாம்பார் தானே வை. இதில் நீ யோசிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ ஒன்றும் இல்லை. இல்லை நேற்று வச்சு சாம்பார் மீதி இருந்தாலும் அதையே சூட பண்ணி வை. யாரும் சாப்பிட போகிறா? 4 நாளாக அது அப்படியே தான் இருக்குது. போது சூட பண்ணி வச்சு கொட்ட தான் போகிறேன். சரி என்ன ஆளை கூடி மிஸ் வந்துட்டா போமா இங்கேருந்து. வர வர இந்த குழந்தையெல்லாம் ரொம்ப அழுத்துக்கிறது. அது என்ன பீஸை கண்டாயோ தெரியல. தோசையை 4 நாள் வச்சுருந்து அது மேலே ஊசி போன உப்புமாவை தடவன மாதிரியே இருக்குது. இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போடுற உப்புமாவும் இட்லியும் குறை சொல்கிறா. பீஸெல்லாம் பாஸ் ஆகாது குழந்தைகளா. நம்ம ஊர் இட்லியும் தோசையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பார்த்துங்க. சரி நாங்களும் கிளம்புறோம். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் அடிக்கடி வந்து போகலாம். சும்மா சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் பார்த்துக்குங்க. போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கோயில் மணி மாதிரி ஒன்று வச்சுருப்பா அதையும் தட்டி விட்ருங்க. போயிட்டு வரேன்.